வெல்கம் டு சாஜி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேமியாவில் வந்து எப்படி நூடுல்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கரலாம், தக்காளி பாதி சேர்த்துக்கரலாம், பச்சை மிளகாய் 2, நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கங்க, முட்டை 2. வெர்மி ஜெல்லி சேமியாவில் தான் வந்து நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். சேமியா வந்து நடுவில் வந்து 2 வந்து உடச்சி எடுத்துக்கரலாம். ஒரு பேனில் சேமியா வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கரலாம். தண்ணி சேர்த்து தண்ணி வந்து கொதி வந்த பிறகு வந்து சேமியா வந்து போட்டு நல்லா குக்கான பிறகு வந்து வடித்து எடுத்துக்கரலாம். வடித்து வச்சுருக்க சேமியாவில் வந்து கொஞ்சம் கூல் வாட்டரையும் சேர்த்து நல்லா வந்து வடித்து விட்டுக்கரலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். முட்டையை வந்து சேர்த்த பிறகு வந்து நம்ம கரம் மசாலா பொடி வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். உப்பு தேவையான அளவு, மல்லி இலை தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கங்க. சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். சேமியா வந்து லாங் சைஸ் வந்து பாக்கெட் வந்து 1 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், சேமியாவில் தான் வந்து நம்ம வடித்து எடுத்திருக்கோம். நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது பாருங்கள், சேமியாவில் பார்க்குறனால வந்து நல்லா குட்டியாக இருக்குது. உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். மசாலாவோட சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ஒரு சூப்பரான சேமியா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.